வெல்கம் டு பெஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் பொரியல். நல்லா சாம்பார், ரச சாதம், தயிர் சாதத்துக்குலாம் நல்லா கொஞ்சம் காரசாரமான பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நமக்காக ஸ்பான்சர் பண்ணுறது பை மோட் ஷாப்பிங் ஆப். இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். அடுப்பத்தை வச்சாச்சு. சட்டி காஞ்சதும் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு வெடிச்சோடனே கொஞ்சம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதை சேர்த்திக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கணும். வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய் உள்ளே சேர்த்திக்கலாம். வெண்டைக்காய் நல்லா கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான மசாலாவில் சேர்த்திக்கலாம். இன்னும் சேர்த்துனதுக்கப்புறமும் கொஞ்சம் வளவளப்பாக தான் இருக்கும். அது நம்ம ஃபுல்லாக வதங்கினோடனே சரியாக போயிடும். இப்போது இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் சாம்பார் தூள் சேர்த்து கூட இது வதக்கலாம். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தூள் உப்பு தான் சேர்க்குறேன். இப்போ நம்ம சேர்த்த இது மசாலா, உப்பு எல்லாம் வெண்டைக்காயில் நல்லா படுற மாதிரி கொஞ்சம் கலந்து வச்சுக்கலாம். நீங்கள் கலக்கும்போது இந்த பாருங்கள் இப்படி தான் வளவளப்பாக இருக்கும். அப்போ கொஞ்சம் நேரம் ஆக ஆக சரியாக போயிடும். நல்லா வதக்கி விட்டு இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கலாம். பரப்பி விட்டோம் அப்படின்னா சீக்கிரம் நல்லா வதக்கணும். சரிங்க, அதனால் நல்லா வதக்கி விட்டுட்டு பரப்பியும் விட்டுட்டு அதுக்கப்புறம் சுற்றிலும் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம். வதங்கட்டும். பாருங்கள், ஃபஸ்ட்டில் இருந்த வளவளப்பெல்லாம் போய் நல்லா வெண்டைக்காய் வதங்கி வந்துடுச்சு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நம்ம வேறு பாத்திரத்துக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வெண்டைக்காய் ஃப்ரை. சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதத்துக்குலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் வேணுன்னா நீங்கள் தேங்காய் கலந்து கூட சர்வ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம பொரியலுக்கெல்லாம் தேங்காய் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டு சேர்த்திக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற இதை நம்ம ஃபீட்பேக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஒரு ரெசிபியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.